இட்ஸ் மண்டே ஆஃப்டர்நூன். நானும் கண்டினியூஸாக வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன். பட் என் உடம்பு அதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. கண்டினியூஸாக மறுபடியும் வாமிட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. தலைவலி வேறு நிற்கவே இல்லை 2 டேஸாக. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தலைவலி வந்து. இந்த டைமில் டேப்லெட்டும் கூட எடுத்துக்க முடியாதுல்ல. அதனால ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேணாமேன்னு சொல்லி வீடியோஸ் எடுக்கல. இனிமேல் கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரே ஒரு பேக்கெட் மஷ்ரூம் இருந்தது ஃப்ரிட்ஜில். அதில் கொஞ்சமாக எடுத்து மஷ்ரூம் புலாவ் பண்ணிவிட்டு பேலன்ஸை ட்ரை கிரேவியாக பண்ணிட்டேன். இந்த மஷ்ரூம் புலாவ் செய்கிறதுக்கு கடாயில் ஆயிலும் கீயும் ஒரே அளவு சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா புதினா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கல. ஒரே ஒரு சின்னதாக தக்காளி ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா இது புலாவ் மாதிரி தான் செய்ய போகிறோம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கணும். மஷ்ரூமும் லைட்டாக வதங்கணும். அதில் இருக்க தண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி தண்ணிக்கு பதிலாக 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லுமே தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அந்த கணக்கில் நான் தேங்காய் பாலும் தண்ணியும் ஆட் பண்ணி உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக வச்சேன். ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே வெந்துருச்சு. இப்படி தான் இந்த புலாவ் செஞ்சுருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை.